அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் இன்னைக்கு மீடியாவில் அதிகமாக சுரு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதையும், ஜெயம் ரவி மேலே தப்பு இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்லி ஆர்த்தி அவர் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஜெயம் ரவி மீது தப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவி அவர்கள் இருவருக்கும் விவாகரத்து ஒன்று போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியே பரவன ஒரு தகவல் மக்களே. விவாகரத்துக்கான சண்டைக்கான காரணம் என்னென்ன பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இப்போ என்னென்ன ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியே என்ன கசிஞ்சிருக்குனால், ஜெயம் ரவி அவர்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னால், பொன்னியின் செல்வன் படத்துடைய ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சமயத்தில் திரு விக்ரம் அவர்கள் மேடையில் பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருனால், நானும் ரவியும் பாட்டிக்கு போனப்போ அந்த பாட்டிக்கு போனப்போ ரவி வாடா ரவி, இந்த மாதிரி கொஞ்சம் பைசா இருக்கா, இதை வாங்கிக்கலான்னு கேட்டதுக்கு அப்போது ரவி சொன்ன வார்த்தை, ஆனால் என்கிட்ட பைசாவே இல்லைண்ணா, என்கிட்ட காசே இருக்காதுண்ணே, எப்போவுமே எனக்கு காசே இல்லைன்னு சொன்னார். அப்புறம் ஆர்த்திக்கு ஃபோன் போட்டு ஆர்த்திக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அந்த ஒரு பாட்டிக்கு அவங்க உள்ளே போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் ஒரு மாதிரி ஹிலேரியஸாக பகிர்ந்திருப்பார் மக்களே. இன்றைக்கு அந்த ஒரு சம்பவத்தை பற்றி மேற்கோள் காட்டி அந்தளவுக்கு ஜெயம் ரவி அவர்களுடைய ஜெயம் ரவி பேர்லேயே எந்த விதமான பேங்க் அக்கௌண்ட்டு இல்லாமல் இருந்திருக்கிறது, எல்லாமே ஆர்த்தி அவர்களும் அவங்களுடைய ஆர்த்தியோட அம்மா அவர்களுடைய பேரில் தான் வாங்கியிருந்திருக்காரு, இவருக்குன்னு தனிப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி ஒரு மனுஷன் இப்படி இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே. இதுபடி சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி அவர்கள் எவ்வளவு கொடுமைக்காரெலாம் இருக்கிறாங்க, இப்படி இல்லாமல் ஒருத்தன் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பல பேர் பல விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து அப்ளை பண்ண சமயத்தில் அவர் இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பார். என்னால் என்னோடய இன்ஸ்டாவை நான் திரும்ப எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு போயிட்டுருப்பார். அது என்ன தகவல் அப்படிங்கிறத விசாரித்து பார்க்கும்போது தெரிகிறது, ஜெயம் ரவி இப்போ ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இருக்கிறாங்கனால் ஒரு இன்ஸ்டா ஆரம்பிப்பாங்க. அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டை அவங்களும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்க இல்லாமல் அவங்க மேனேஜர்ஸ் யாராக இருப்பாங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஜெயம் ரவியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இவர் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னும், முழுக்க ஆர்த்தி தான் பண்ணாங்க அப்படின்னும், அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அப்படின்னும் ஒரு தகவலை பரிமாறியிருந்தார் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். அதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராமுக்கு மெயில் அனுப்பிச்சு வேறு ஒரு நம்பர், அதாவது ஒரு மொபைல் நம்பரில் தான் அது கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னும், அந்த மொபைல் நம்பரை இல்லைன்னு சொல்லி வேறு மொபைல் நம்பரை போட்டு ரிட்ரீவ் பண்ணி இவர் அதை வாங்கியிருக்காரு. இவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஆர்த்தி அவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும், அதனை இப்போ இவர் சொந்த பேரில் வாங்கிட்டாரு, இவர் தான் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பரிமாறியிருந்தார் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். அதற்கே நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா, இப்படிலாம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, 2 பேர் காமனாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வேறு, பட் இவருக்கே கொடுக்காம ஒட்டுமொத்தமாக அவங்க மட்டும் யூஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க, அது அப்படிங்கிறது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க மக்கள். அது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஈசிஆர் கிட்ட ஒரு வீடு இருந்திருக்கு, அந்த வீட்டுக்கு அவங்க போயிருக்காரு, ஜெயம் ரவி போயிருக்காரு. இந்த ரீசன்ட் சமயங்களில் போயிட்டு அவருக்குன்னு ஒரு கார் இருந்திருக்கு, அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பெரிய பையனை மட்டும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்போ கூட அவங்க கையில் 10 பைசா காசு இல்லைன்னும், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் பணம் வாங்கிட்டு போயிருந்தார் அப்படின்னும் ஒரு தகவலும் பரிமாறிட்டுருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த எல்லா தகவலையும் எடுத்து பார்த்தோமேனால் நம்ம இந்த இடத்துல முழுக்க ஆர்த்தியை மட்டும் குறை சொல்வது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது 2 பக்கம் விசாரிக்காமல் நம்ம சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னால், மேன் ஷுட் ஆல்வேஸ் பி அ மேன்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போது இவருக்கு 18 வயசு ஆகிடுச்சு ஜெயம் ரவி அவர்களுக்கு. அதாவது அவருடைய இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சினிமாவில் அப்பயும் இவருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அவர் குடும்பத்தில் அவங்க அப்பா எடிட்டராக இருக்கிறாரு, அண்ணன் டேரக்டராக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த அமௌண்ட்டு சம்பளம் பரிமாறப்பட்டிருக்கு. ஏன்னா ஆரம்ப கட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா இவர் வெளி ப்ரொடியூசர்ஸ்ட்டை படம் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாமே இவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. அதற்கு பிறகு வெளி ப்ரொடியூசர்ஸை பண்ண ஆரம்பித்த பிறகும் அவங்க அப்பா தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாருனால அவங்க அப்பா கிட்ட தான் பேமெண்ட்டும் பேசுவோம், அங்கே தான் பேமெண்ட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருந்தது. சரி, ஓகே. ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு மனிதர்
ஒரு பேன் அப்ளை பண்ணியிருப்பார். இப்போ அவர் பேரில் சொத்து கித்து எதுவுமே இல்லை. இப்போது ஒரு பேன் அப்ளை பண்ணோன்னா சொத்து அப்படிங்கிறது வாங்குவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இவர் பேரில் வந்து பேன் கார்டு இருக்கான்னு தெரியல, பட் அது டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எந்த சொத்து வாங்கிக்க முடியாது. இப்போ இவர் பேர் எந்த சொத்துமே கிடையாது, எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை, எதுவுமே இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை அப்படிங்கிறது எப்படி பார்க்க முடிகிறதுனால், ஒரு இவ்வளோ வயதான ஒரு வயது முதிர்ந்தன்ற வயதான ஒரு நபர், சினிமாவில் வந்து அவ்வளோ போல்டான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் அவ்வளோ கோழையாக இருந்திருக்காரா, அவ்வளோ எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்திருக்காரா, ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் கூட பண்ணி வச்சுருக்க மாட்டாரா, அவருக்குன்னு ஒரு காசும் கூட வச்சுருக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஆச்சரியமாகவும் தவறாகவும் தெரிகிறதுன்னு சொல்லலாம் மக்களே. ஏன்னால் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு மேல் இருக்கிறவங்க, இப்போது அது வரைக்கும் அப்பாவோட நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா இவர் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்பா தான் வந்து அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்காருலாம் டிஃப்ரெண்ட் சினாரியோ. திருமணம் ஆவதற்கு முன்பாவது இல்லை திருமணம் ஆனதுக்கு பின்பாவது இந்த அம்மா நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இது எனக்கும் கொஞ்சம் தேவை இருக்கும், கரெக்டாக தேவை இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் அது கூட வச்சில்லாமல் இருந்திருக்காரு? அப்போது ரொம்ப டிபெண்ட்டான ஒரு குழந்தையாக வளர்ந்துட்டாரா, ஒரு டிபெண்டான பர்சனாகவே இருந்துட்டாரா? இப்போ இவர் எப்படி அவர் மகன்களுக்கெல்லாம் வந்து இண்டிபெண்ட் கற்றுக் கொடுப்பாரு, எப்படி வந்து சுதந்திரம் வாழ கற்றுக் கொடுப்பாரு, எப்படி அவங்க வந்து அதை பார்த்து வளரக்கூடிய பசங்க எப்படி அப்படி வளருவாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட ஒரு விமர்சனங்கள் வருகின்ற மக்களே. அது இவர் ஒய்ஃப் கிட்ட டிபெண்ட்டாக வாழ்ந்தது அப்படிங்கிறதும், ஒய்ஃபோட அம்மாவுக்கு டிபெண்டாக வாழ்ந்தது அப்படிங்கிறதும் அனுதாபமாக பார்க்கப்படுவதை விட இப்படி ஒரு மனுஷன் ஏன் இருக்கணும், இப்படி ஏன் ஒரு மேன்லெஸ் இல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்னு சில விமர்சனம் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்மளை கேட்டால் ஒரு பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி இந்த அளவுக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்து வளர்ந்தது, இது வரைக்கும் அப்படி இருந்தது அப்படிங்கிறது தப்புன்னு தான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு ஒரு டிபெண்ட்டாக இருந்திருக்கிறாரு, இண்டிபெண்ட்டாக இல்லாமல் இருந்திருக்காருன்றது தப்பான விஷயம். இப்போ இவர் எதை ப்ரீச் பண்ணுவார் அவர் குழந்தைங்களுக்கு? இப்போ இதை பார்த்து வளர்ந்த குழந்தைங்க எப்படி அதுங்க இண்டிபெண்ட்டாக வளர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் அனுதாபத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி இப்படிலாம் வளர்ந்ததுன்றது மிகப்பெரிய தப்பு நம்ம பார்க்குறோம் மக்களே. இதுமாதிரி திருத்திக்க போகிறாருன்னு தான் பார்க்க முடியுது. பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய லைஃப்லையாவது இண்டிபெண்ட்டாக எ மேன் ஷுட் ஆல்வேஸ் பி எ மேன் அப்படிங்கிறதை அந்த ஒரு மேன்லியாக இருக்கணும். சினிமாவில் மட்டும் இருந்தால் பத்தாது, ஆஃப் ஸ்க்ரீன் அப்படி இருக்கணுன்றதை வலியுறுத்த விரும்புகிறோம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.